வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அதை பற்றின ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்பது பாஜகவின் கண்துடைப்பு நாடகம் என வெளுத்து வாங்கியுள்ளார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி. திருச்சியில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை கூறியிருக்கிறாங்க. மேலும் அந்த நிகழ்ச்சியில் கனிமொழி பேசியதாவது, இந்த கூட்டம் என் கண்ணுக்கு மலர்களாக தெரியவில்லை, தீப்பந்தம் போல் தான் தெரிகிறது. நாம் சுழன்று எறிவோம். முதலில் திராவிட கழகம் தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என முடிவெடுத்த மண் இந்த திருச்சி மண். திராவிட இயக்கம் என்பது பெண்கள் உழைப்பை மதிக்கக்கூடிய, பெண்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம்தான் திருச்சி இயக்கம். மற்ற மாநிலங்களில் வாக்குரிமைக்கும் போராடினார்கள். தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் பண்ணாமல் நமக்கு வாக்குரிமை கொண்டு வந்தது திராவிட இயக்கம். பெண்கள் படிக்க வேண்டும் சொத்துரிமை உதவி திட்டம் கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி. இதற்கு அடுத்தாற்போல் பெண்கள் உரிமை தொகையை கொண்டு வந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேலும் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் கலைஞர். அடுத்த தேர்தலில் 50% பெண்கள் வெற்றி பெற்றார்கள். கொரோனாவிற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தது. பணிக்கு படிக்க செல்பவர்கள் தடைபடக்கூடாது என இலவச மகளிர் பேருந்து கொண்டு வரப்பட்டது. தடைகளையும் ஒவ்வொன்றாக உடைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய் உரிமை தொகை பெண்களின் சிந்தனையை மாற்ற கூடிய திட்டமாக விளங்கப்படுகிறது. விடுதலைக்கான வித்து என்றால் மகளிர் உரிமை தொகைதான். மகளிருக்கான மசோதாவை கொண்டு வர வேண்டும் என டெல்லியில் போராட்டம் நடத்தினோம். நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தில் நாடாளுமன்ற கூடிய உடனான மகளிர் மசோதா கொண்டு வரப்படும் என தெரிவித்தார்கள். இது அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் மகளிர் மசோதா கொண்டு வர வேண்டும் என போராட்டம் நடத்தினோம். இதுவரை கண்டுகொள்ளவில்லை. மேலும் இது கொண்டு வர வேண்டும் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இத்தொகுதியில் மறுவரையற்ற செய்ய வேண்டும். அதன் பிறகு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரப்படும். மக்கள் அதாவது கணக்கெடுப்பு எப்போது ஆரம்பிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பல வருடம் கழித்து கூட ஆரம்பிக்கலாம். இந்த கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகள் நடக்கலாம் என்று தெரியாது. அதன் பிறகு மறுவரையற்ற செய்தியை நாம் செய்கின்றோம். மேலும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் முன்னேறி இருக்கிறது. சரியாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது. தொகுதி மறுவரையற்ற வந்தால் பாதிக்கப்படுவது நம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள். இதற்கு நாம் போராட வேண்டும். மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா என்பது வெறும் கண்துடைப்பு. இது உண்மையான மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இல்லை. பெண்களை ஏமாற்றுவதற்காக பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.